வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஆளுநர் உரை, வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து விலகல், இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெண்டு விஷயங்களை நல்லா சுவாரஸ்யமா வச்சு செய்யற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாமா? முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆளுநரை பத்தி பத்துருவோம். ஆளுநர் என்ன சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து, சட்டசபை இன்று கூடியது, தொடர் கூட்டுத்தொடர் இன்னைக்கு கூடிச்சு. இந்த கூடினதுல என்னென்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க தாவேக்கானுடைய என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ப்ராப்பரா ஒரு புள்ளி கமா எதுவுமே விளக்காம அப்படியே எடுத்து பேசியிருக்காரு ஆளுநர். கடந்த நாட்கள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்ப RN ரவி அவர் தான் ஆளுநர் இருந்தாரு. அவர் இருக்கும்போது இந்த கூட்டத்தொடர் கரெக்டா நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா நடக்கவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வருவாரு, தமிழ் தாய் வாழ்ந்த பாடும் அவர் கோச்சிட்டு போயிருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேசிய கீத் தான் ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டோட வருவாங்க. இன்னைக்கு வந்து தமிழ் தாயோட தொடங்கினது மிகப்பெரிய ஒரு ஆறுதல். எந்த ஒரு கமெண்ட்டுக்கும் வழி இல்லாம போச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சுமூகமா நடந்து முடிந்தது. JCT பிரபாகர் அவர்கள் தமிழ்ல சபாநாயகர் அவர்கள் தமிழ்ல சொல்லவும், ஆங்கிலத்தில் அருளேக்கர் அவர்கள் சொல்லவும் சரியாக 38 to 40 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் பேசி முடிச்சுட்டு கிளீனா, அதாவது 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நேரம் வந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. அடுத்தது நாளைக்கு மீண்டும் ஒரு கூட்டத்தொடர் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து கூட்டத்தொடர் இருக்கு. இதுல வந்து எதிர்கட்சிகள் என்ன விவாதம் வைக்க போகுது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்து என்ன விவாதம் சொல்ல போறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லும் விதமாக ஆளுநர் உரையில என்ன தவறுகள் இருக்கு, அதை எப்படி எடுத்து பேசலாம்ங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து இந்த கூட்டத்தொடர் நடக்கும் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்றேன். முதல் ஆளுநர் உரையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து தமிழகத்துல எல்லா விதமான நன்மையான செய்திகளை உடனுக்குடன் வந்து தமிழக மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. மேகதாது அணை கட்டக்கூடாது, அதுக்கு வந்து பிரதமர்கிட்ட வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுல இருந்து, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாமே வந்து பாசிட்டிவா பேசியிருக்காரு. தாவேக்காவுக்கு இந்த கடந்த ஆட்சி காலங்கள்ல வந்து கடன் 2 மடங்கு அதிகமாச்சு, அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், மீண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் வந்து திட்டங்களை கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றுவாரு, அதுக்காக அவகாசம் கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன், விவசாய கடன் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரிமை தொகை மீண்டும் எச்சா பண்றதுக்கான அந்த தகவல் கிடைச்சிருக்கு. பஸ் போக்குவரத்து பெண்களுக்கு வேணா அதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. கல்வியில முன்னேற்றம், கரப்ஷன் இல்லாத, கலெக்ஷன் இல்லாத, கமிஷன் இல்லாத, இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நிலையான ஒரு ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தமிழக மக்களுக்கு. நான் வந்து எத்தனையோ மாநிலங்களுக்கு வந்து பயணிச்சிருக்கேன், அங்க இருக்கிற ஆட்சியை பார்த்திருக்கேன். ஆனா எல்லாத்துலயும் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆட்சி எதுனா TVK ஆட்சி தான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மகுடத்தை தூக்கி தலையில் வைத்தது போல விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா பேசியிருக்காரு. இவங்க எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிச்சிருக்காரு அவரு ஆளுநர் அருளேக்கர். உண்மையிலே இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த நாட்களை விட இப்போ வந்து அருளேக்கர் அவர் பேசிய அந்த சம்பவம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கும் வந்து பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் வந்து பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்சியை மிக ஒரு எந்த மாதிரி ஆட்சியோட ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, 1967 அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1977 MGR அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி, அதை தாண்டி விசில் சத்தம் 2026 விசில் புரட்சி ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு CM சார் வந்து அந்த மாதிரி உயர்த்தி பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விசில் புரட்சி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பெரிய அலையா ஓடிட்டு இருக்கு. இதை சமாளிக்க முடியாம தான் எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புலம்பல் எல்லாம் இது மற்ற கட்சிகளா இருந்துச்சுன்னா, இவங்க 2 கட்சி இருந்துச்சு பாத்தீங்களா, திமுகவும் அதிமுகவும், இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு திமுக இந்த ஆட்சி ஜெயிச்சிருந்துச்சுன்னா தாவேக்கா இல்லாம சொல்றேன்,
திமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னா அதிமுக இந்த கூட்டத்தொடர்ல சந்திக்குமா சந்திக்காதா, என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம எதுவும் கண்டுக்கவும் மாட்டோம். அவங்க எதுவும் பேசிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உண்மையிலே அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் உதறிட்டு ஒரு மக்கள் வேறு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு சட்டசபை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போறாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறதா குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே. அதை தாண்டி இப்ப இவங்க இந்த மாதிரி திமுக ஜெயிச்சது அதிமுக ஜெயிச்சதுன்னா இவங்க ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கடைசி ஒரு 6 மாசம் 1 வருஷம் இல்ல 6 மாசம் 3 மாசம் அந்த கேப்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மோதுறதுக்கு தயாராகும். அடுத்த ஆட்சி வருதுங்களா, அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இவங்க கிட்ட மோத ஆரம்பிப்பாங்க. அது வரல சுமூகமா விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன கண்டனம், சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு அப்படியே மேலோட்டமா விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல ராஜா. இன்னைக்கு டிவிக்கே வந்ததுனால ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா பூதமா கிளப்பிடுறாங்க. ஒரு சைக்கிள் டயர் பஞ்சர் ஆனா கூட டிவிக்கே தான் காரணங்கிறாங்க. ஒரு சைக்கிள்ல பெல் அடிக்கலாம் கூட டிவிக்கே தான் காரணங்கிறாங்க. என்னப்பா ஒண்ணும் இல்லப்பா, பஸ்ல ஆர்ன் அடிக்கல டிவிக்கு தான் காரணங்கிறாங்க. என்ன இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துங்கள்ல நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா டிவிக்கே மேல பழகி போடுறதுக்காகவே ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி தெரியுமா, ஏதாவது ஒரு இடத்துல யாராச்சும் ஒரு தவறு செஞ்சா உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க போய் விஜயோட ஸ்டிக்கரை ஒட்டி அண்ணனோட கொடியை ஏத்தி விட்டுட்டு அந்த ஆளை டிவிக்கு தொண்டரை தோல்ல துண்டை போட்டு டிவிக்கேலாவே மாத்தி இவர் தான் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, டிவிக்கேனோட தொண்டர் பாருங்க மாட்டிக்கிட்டாரு, என்னமோ ஆச்சுன்னீங்க அங்க பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நிறைய தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேட்கறவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சம்பவங்கள் நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. சோ ஓகே, நான் என்ன சொல்ல பாத்தீங்கன்னா அருளைக்கர் அதை தான் குறிப்பிட்டாரு. இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இதை சில அவதூறுகளால் தவறான ஆட்சியை நிரப்புறதுக்கு நிறைய பேர் முனைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கடன். இந்த கடன் பிரச்சனை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் சாதாரண கடன் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் தான் கடன் 2 மடங்காளுக்கு ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் 1.28 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 64% வட்டிக்கே நம்ம கட்ட வேண்டியது இருக்கு. மீதி இருக்கிறதா பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி பட்ஜெட் போட்டோம்னா எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க முடியும்? டாஸ்மார்க் ஊழல் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கு. டாஸ்மார்க்ல சம்பளமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போற காசை அதை தடுத்து நிறுத்தி தமிழக நிதி உதவிக்காக கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயகண்ணனுடைய ஆட்சி 6 மாசத்துல முடிக்கிறேன், 3 மாசத்துல முடிக்கிறேன், 3/4 நாள்ல முடிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை இன்னும் 30 வருஷத்துக்கு டச் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற சம்பவத்தை விஜயகண்ணன் இன்னைக்கு நிகழ்த்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 30 வருஷம் இல்ல, அண்ணன் உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த ஆட்சி தளபதியோட ஆட்சி தான். இதுக்கும் அச்சுறுத்தல் பண்ணமாக நிறைய பேர் இந்த அதிமுகவை சேர்ந்தவர் விஜயோட உயிருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் பொறுப்பு இல்லைங்கிறாரு. பாருங்களேன், இந்த பக்கம் இந்த நாயெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லைங்கிறார். இப்படிப்பட்ட வரிகள் பாத்தீங்களா, இந்த வரிகளை தான் விஜய் அவர்களுடைய பாசிட்டிவா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி அவங்களோட அந்த தோல்வியை தாங்க முடியாதனாலதான் இந்த மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அருளைக்கர் ஐயா ஆளுநர் அருளைக்கர் அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலது மிகைப்படுத்தி எழுதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கத்தான் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க முடியாது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேலோட்டமா எழுதாம கொஞ்சம் ஆழமா போய் விஜய் அவர்களை புகழ்ந்து பாடும்படி அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நிறைய 90% உண்மைதான் பேசியிருக்காங்க. ஒரு 10% வேணா தன்னோட புகழ் பாடும்படி நிறைய விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்திருக்காங்க. ஆனா குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 90-95% உண்மைதான் பேசியிருக்காங்க. பாலியல் தொல்லைகள் நிறைய நடக்குது. அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிங்கப்படை போட்டும் சிங்கப்படை செயல்படல அப்படிங்கறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கும் ஒரு சம்பவம், சின்ன சம்பவம் திமுக நடத்திட்டு தான் உள்ள போயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு
கையில பதாகையோட வெளியே நின்று சிஎம் சார் சத்தம் கேக்குதா அப்படிங்கிறதும், அப்புறம் ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தற்குறியாச்சு தமிழ்நாடே சாட்சி அப்படிங்கிறதும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய பதாகைகளோட எல்லாம் உட்கார்ந்து நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே எங்கே விஜய் சிஎம் சார் எங்கே, பாதுகாப்பு எங்கே, பெண்கள் கேட்கிறார்கள் பாதுகாப்பு எங்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி கே.என். நேருன்னு சொல்லிட்டு உள்பட எல்லா தலைவர்களும் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே போராட்டம் பயங்கரமா இருந்துச்சு. உண்மையிலே அந்த இன்னைக்கு தலைமைச் செயலகத்தை பார்க்கும்போது என்னன்னா, அதாவது ஒரு அரசியல் கட்சி தாண்டி இந்த மாதிரிலாம் நடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சம்பவம் தான். இனிமேல் தான் பெரிய சம்பவங்களே காத்திருக்க போகுது. அதாவது நாளைக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாள்லயும் வந்து ஒரு தரமான சம்பவம் தமிழ்நாட்டு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. உண்மையில இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஒரு சின்ன மெனூட்டமா ஒரு ஒரு சின்ன ஒரு டெமோவா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க குற்றச்சாட்டுகளை வந்து எடுத்து சொல்ல போறாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து பேச போறாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படி பேசினாதான் எதிர்கட்சி. சும்மா வந்து எதிர்கட்சி வந்து எல்லாத்தையுமே அமைதியா போனா அது எதிர்கட்சி கிடையாது. ஆனா மற்ற கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, இவங்க 2 பேர் ஆட்சியில் இருக்கும்போது எப்ப பேசுவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் பேசவே மாட்டாங்க. சும்மா இந்த இடத்துல அப்படியே இப்போதைக்கு ஒரு 2-3 கேள்விகள் கேட்பாங்களா தவிர மத்த இவ்வளவு ஆழமா டெப்தா போய் உள்ள போய் கேட்டே ஆகணும், இமோஜி கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இதை வந்து அப்படியே விரலை விட்டு ஆட்டுற மாதிரி கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுற மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? விஜயனுடைய வெற்றி தான். சிஎம்மா இருக்கக்கூடிய விஜயனுடைய வெற்றி தான். இத்தனைக்கும் காரணம் விஜயன் வந்து இந்த ஒரு பெரிய 2 கட்சிகளையும் வந்து தோற்கடிச்சதுதான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. சரி, ஓகே. ஆளுநர் உரையை தாண்டி அடுத்தது அவர் வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய என்ன எழுதி கொடுத்தாங்களோ அந்த டிவிக்கினுடைய டீம் அதை அப்படியே அர்லேக்கர் அவர்கள் ஆங்கிலத்திலும், ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் வந்து தமிழ் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் வந்து தமிழ்லையும் பேசி முடிச்சுட்டு இந்த கூட்டத்தொடரை முடிச்சுட்டாங்க. வந்தே மாதரத்தோட அவர் கிளம்பி போயிட்டாரு. சரி, ஓகே. அதுக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க, நீராடும் கடல் கொடுத்த. அடுத்து வந்து வந்தே மாதரம் முடிச்சுட்டு போகும்போது வந்தே மாதரத்தோட முடிச்சாங்க. அதுலயும் ஒரு குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஓகே, அது எதுக்கு 2 வாட்டி வந்தே மாதரம் பாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓ, இது என்னையா கேள்வி? சரி, ஓகே, தமிழ் தாய் வாழ்த்துங்கிறதே முதல்ல பாடுறது தானையா, கடைசியில தானே நான் வந்தே மாதரம் முடிக்கணும். சரி, வந்தே மாதரத்தை முதல்ல பாடிட்டாங்க. சரி, கடைசியில வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட முடியுமா? தமிழ் தாய் வாழ்த்துங்கிறதே முதலிடம் தமிழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக கடைசியில போய் தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது வந்து ஒரு படத்துல ஒரு சொல்வா, மூளை இருக்கிறவங்க கேட்கிற கேள்வி வேணாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துனாவே முதல்ல பாடக்கூடியதுதான். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல போய் நிற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடுவாங்க. நீராறும் கடல் எடுத்த பாடுவாங்க. பாடி முடிச்சோன்னு உறுதிமொழி எடுத்துட்டு கிளாஸுக்கு போயிட்டு ஈவினிங் கிளம்பி போகும்போது வந்தே மாதரம் பாடல் ஜனகன மனகன பாடி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து பெரிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அதே தான் பண்ணாங்க. பண்ணும்போது என்ன பண்ணாங்க, முதல் எடுத்தோடனே கடல் தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சோடனே வந்தே மாதரம் அவருக்காக சும்மா பாடப்பட்டோடனே மீண்டும் கடைசியில் அவர் கிளம்பி போகும்போது அவருக்காக பாடிட்டு முடிக்கிட்டாச்சு. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய சம்பவம்லாம் எடுத்துக்கிட்டு இதை தனியா பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஓகே. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இதெல்லாம் பேட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க. ஆமா, பிரேமலதா அவங்க பேட்டி கொடுத்தாங்க, ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. தொடர்ந்து எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் நிர்மல்குமார் சாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜமோகன் சாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ நம்ம யாரோட பேட்டியும் வந்து இப்ப நீங்க எடுத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய பேட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்லிக்கிறன்னு பாத்தீங்கன்னா, 175 பாலியல் குற்றங்கள் வந்து இந்த 40 நாள்ல நடந்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 65 கொலைகள் நடந்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 சாதிய படுகொலை நடந்திருக்கு. சாதிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டா சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுமா? உண்மையிலே நான் சொல்றேன், இது வந்து நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த சுத்தி உங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்கேயும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனைங்கிறத விட மீண்டும் பெண்களை, சின்ன குழந்தைகளை தொடர்வனுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கடுமையான தண்டனை, ஷூட்டிங் ஆடுறோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இந்த சவுதி அரேபியால கொடுக்கக்கூடிய அரேபிய நாடுகள்ல கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி சவுதியில கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தாதான் வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரி, ஓகே. குறிப்பா நான் சொல்லணும், இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா,
இது வந்து தாவேகா ஆட்சி அப்படிங்கிறது வந்து பிஜேபியோட இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க இணக்கமா போறீங்க, இன்னைக்கு நீங்க எழுதி கொடுத்ததை அப்படியே அருளேக்கர் வாசிக்கிறாருன்னா நீங்களும் பிஜேபி கிட்டத்தட்ட இணக்கமா போயிட்டீங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க பிஜேபியோட இணைஞ்சிட்டீங்க அப்படின்னே சொல்லிவிட்டாரு. ஒருவேளை நம்ம வந்து அருளேக்கர் அவர்கள் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டீங்க, நீங்க சொன்னதால நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா அதுக்கும் வேற ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனா இந்த கருத்தே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கருத்தா நம்ம பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியும் நான் சொல்ல வரேன். அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. தமிழ்நாட்டு அதாவது பாத்தீங்கன்னா இங்க இன்னும் நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஆட்சி வந்து உண்மையிலே சரியில்லாத ஒரு ஆட்சி தான். இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, அது இலக்கம் போல எல்லாமே பேசி முடிச்சுட்டு சரின்ட்டு அவரு கிளம்பி போயிட்டார். இதான் நடந்துச்சு இன்னைக்கு வந்து இந்த சட்டசபையில. நம்ம தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்வுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் வைகோ அவர்களை பத்தி நம்ம பேசலாம். வைகோ அவர்களை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்னு பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து அவர் யாரு இவர் நின்னாரு, ஆதவர்ஜனா கூட வந்து ஐயா வைகோ அவர்கள் பேசினாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல சிஎம் சார் போய் பார்த்துட்டு வந்தார். இந்த 2 பேர் பார்த்ததுக்கான சம்பவங்கள் வந்து இன்னைக்கான ஒரு சம்பவம் வந்து வெளியே வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவிலிருந்து மதிமுக விலகுகிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகுகிறது அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்திருக்கு. சரி, ஏன்பா விலகுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அது விலகிறதுக்கான வாய்ப்பு அவங்களே ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 தொகுதிகள் நின்னாங்க. 4 தொகுதிகள்ல வந்து 2 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கடையநல்லூர் அண்ட் சீர்காழியில ஜெயிச்சாங்க. பாத்தீங்கன்னா கடையநல்லூர்ல வந்து ராஜேந்திரன் ஜெயிச்சாரு, சீர்காழியில வந்து செந்தில் செல்வன் ஜெயிச்சாரு. இந்த 2ம் ஜெயிச்சது என்ன பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர் ஜெயிச்சதும் பம்பரம் சின்னத்தில் நிக்கல, உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா போச்சு மதிமுகவுக்கு. இதுதான் வந்து சம்பவத்தினுடைய லோடிங். என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக போட்ட மிகப்பெரிய வியூக திட்டம் இதுதான். இந்த சம்பவத்தை தான் வந்து திமுகனுடைய ஆரம்ப காலங்கள்ல இருந்தே பண்ணுவாங்க. பின்னாடி நடக்க போறத இங்க முன்னாடியே வந்து அவங்க வந்து கணிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஏன் இவங்களுக்கு எல்லாம் தொகுதிகள் கொடுக்கல, ஏன் இவங்களை வந்து அதிகப்படியா யாருமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்றதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து தொகுதிகள் கம்மியா கொடுத்ததுக்கான காரணம் இதுதான். நாளைக்கு நம்ம ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை, தோந்துட்டா நம்மளை விட்டுட்டு போயிருவாங்கிறதுக்காக தான் தொகுதிகள் கம்மியா கொடுக்கப்பட்டது. அதனாலதான் கமல் சாருக்கு கூட தொகுதி இந்த வாட்டி கொடுக்கப்படவே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, விசிகேவுக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 20 தொகுதி கொடுத்திருக்கணும். ஏன்னா ஒரு மனசாட்சி இருந்தா கரெக்டா அவளுக்கு கொடுத்திருக்கணும். ஆனா 8 தான் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு 5 கொடுத்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னா தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். வைகோ அவர்களை பத்தி மட்டும் பேசலாம். வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய 90% வந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கான காரணம் என்னதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குறிப்பா 2 எம்எல்ஏக்களை வந்து இன்னைக்கு ராஜேந்திரன் அவர்களும் செந்தில் செல்வன் அவர்களும் கருப்பு பேஜை அணிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட, எப்படி கருப்பு பேஜ் அணிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க தமிழை செயலகத்துக்கு, நாம வந்து இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தான் நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கருப்பு பேஜ் எல்லாம் அணிய மாட்டோம், நாங்க வந்து எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சம்பவத்தை நிகழ்த்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 தொகுதியும் ராஜினாமா பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஒருவேளை சப்போஸ் இவங்க 2 தொகுதியும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவோட போய் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன சம்பவம் நடக்கும் தெரியுமா? அடுத்தது இப்ப 6 தொகுதிகள் வந்து கிளீனா இருக்கு, அடுத்து 2 தொகுதியில் சேர்ந்து 8 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், அந்த 107 தொகுதிகள் தவிர மீதி எல்லா தொகுதிகளையும் தேர்தல் நடந்துட மாட்டோம் தெரியுது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், மீண்டும் ஒரு தேர்தல் வந்து நடக்க போகுது தமிழ்நாட்டுல அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்தெந்த தொகுதிக்கோ வந்து தேர்தல் நடக்குது, இப்ப அவங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்க, நம்ம தொகுதிக்கு நடக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே வந்து எனக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. நம்ம தொகுதி மக்கள் வந்து பாவம் என்ன பாவம் பண்ணாங்க, நம்ம தொகுதி எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணா நம்மளும் வந்து அடுத்த தேர்தலுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா நிச்சயமாக சொல்றேன், இதுல வந்து திமுக போட்டியிடுதான்னு கேட்டீங்கன்னா, அவங்க போட்டியிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. திருச்சியில் மட்டும் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மீதி தொகுதியில போட்டியிடுறதுக்கு கொஞ்சம் முனைப்பு காட்ட மாட்டாங்க. ஆனா அதிமுக டெஃபினட்டா இதுல எல்லாத்துலயும் போட்டியிடும். நாம் தமிழர் தெரியல, இருந்தாலும் இருக்கலாம்.
போட்டியிட்டாலும் இடுவாங்க, இல்லை போட்டியிடுறங்கிற பேர்ல வந்து அவங்க அவதூறு பேசுனாலும் பேசிட்டு திரிவாங்க. அவங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காங்க. பாருங்களேன், ஒரு மேடை ஏறிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன பேசினார்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கட்டும். அவங்க தம்பிகளும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, எல்லா காசும் தீர்ந்து போச்சு, இல்ல கஜானால காசு இல்லைங்க, நீங்க உங்ககிட்ட தான் 600 கோடி இருக்குல்ல, எடுத்து அண்ணஞ்சீர் பண்ண வேண்டியதான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயகண்ணனை திட்டி ஒருத்தர் வந்து ஒரு 2 கோடி 3 கோடி கையில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வலைதளங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தயவு செய்து அங்க ஒரு ரேடை போட்டீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பஸ் விடுறதுக்கு ஒரு மாவட்டத்துக்காவது நம்மளுக்கு காசு சேரும். நீங்க கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க விஜயண்ணா அப்படின்னு சொல்றேன். விஜயண்ணன் காலத்துக்கு இந்த விஷயம் போனா ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகோ அவர்கள் வந்து, துரை வைகோ அவர்கள் 2 பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடடா நம்ம 2 தொகுதியில் நான் பம்பரம் சென்றதால மட்டும் நான் நின்றுருந்தேன். இன்னைக்கு பாரு விஜய ஓடி போய் கட்டி பிடிச்சி நான் வந்துடுறேன், அவ்வளவுதான், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போய் கொஞ்சிருப்பனே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் கிடக்குறாங்க இன்னைக்கு ஐயாவும் துரை அவர்களும். கண்டிப்பா நான் வந்து விஜயோட சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு போய் சந்திக்கிறாரு. வைகோ அவர்கள் பார்த்திருப்பீங்க, துரை வைகோ ஆல்ரெடி ஒரு டைம் சந்திச்சுட்டு போனாரு. இப்போ வைகோ அவர்கள் வந்து விஜயனை சந்திக்கிறது அவரோட முழு நேர வேலையே. ஒரு காலத்துல மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேல காப்பி கொட்டிடுச்சு. இவர் என்ன பண்ணியாருன்னு பாத்தீங்கன்னா, ஓடி போய் இந்த கேமரா எல்லாம் தண்டுருக்குது, ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஓடி போய் அந்த டீயை தொடச்சு விட்டார். டீயா காப்பியா தொடச்சு விட்டார். தொடச்ச உடனே பரவாயில்ல விடுங்க, இந்த வகையில பரவாயில்ல விடுங்க அப்படின்றாரு. இவர் உடனே உங்கள் மீது டீ விழுவதா, டீ ஷர்ட்டாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி தொடச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அதே ஐயா மேல டீ இல்ல வேற என்ன கொண்டாலும் சரி தொலைச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஆகி போச்சு கதை. அதாவது ஒரு பதவி இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பதவி இல்லாதப்ப எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அரசியல்வாதிகளை மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. அப்படியே சிவாஜி எல்லாம் ஏப்பா சீக்கிரமாவே போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு உணர்த்தும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த டிவிக்கே வந்து எத்தனை கட்சிகளை தூக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இங்க 4, காங்கிரஸோட 5, அடுத்தது மதிமுகவோட 6, கிட்டத்தட்ட இன்னொரு கட்சி தயார் நிலையில் இருக்கிறது. அது எந்த கட்சி தெரியுமா? உங்களுக்கு சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கட்சி உள்ள வரும்போது, அது ஒரு பெரிய கட்சி, உள்ள வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது வந்து அதிமுக உடைய 2ஆம் பார்ட் 2 தான் தாவேக்காங்கிறாங்க. எதிர்காலங்கள்ல அதிமுக தான் டிவிக்கே அப்படிங்கிறது வந்து உணர்ந்துருவீங்க. நேற்று வரைக்கும் வந்து அதிமுக இருந்த சி.வி. சண்முகமும் அவரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் 2 பேரும் மீண்டும் வந்து நாங்க இணக்கமாயிட்டோம், எங்க பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி தான், நாங்க வெளியே இருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு நாங்க ஒரு வாட்டி போர்க்கொடி தூக்குனாங்க. 2வது வந்து நாங்க வந்து எங்கேயும் வரல, நாங்க இங்கேதான் இருக்கிறோம் நாங்க. ஆனா இன்னைக்கு மீண்டும் வந்து சி.வி. சார் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் விராலிமலையை ராஜினாமா பண்ணதான் காரணம். என்னப்பா அது, இங்க பெல் அடிச்சா அங்க சத்தம் கேக்குதுங்கிற மாதிரி இப்ப இங்க இவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, அங்க ஒவ்வொரு ஆளா கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயா எடப்பாடி அவர்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கணும் இந்நேரம். அவருக்கு எப்படி டவுட் இல்லாம சுத்தி இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவரு தான் சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து, 10 தோழி பழனிசாமி 11 தோழி பழனிசாமின்னு என்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறியாப்பா, உன் தொகுதியில் நீ ஜெயிச்சியா, நான் வந்து என் தொகுதியில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, நீ உள்ள வர முடிச்சுதா, நீ வந்து ஜெயிச்சு உள்ள வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கவர்மெண்ட் சேர்ந்தல் காமெடி மாதிரி, நீ எஸ்எஸ்எல்சின, நான் 8வது பாஸ், நீ எஸ்எஸ்எல்சி பெயிலுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஐயா அவர்கள். உண்மை அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சு வீட்டுல உட்கார வச்சாங்க சட்டசபைக்குள்ள வர முடியாம. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியே எல்லாரும் போனா கூட எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சு நீங்க சட்டசபைக்குள்ள போயிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தானே. அவர் கேட்கறது கரெக்ட் தானே. ஏப்பா என் கட்சி தோந்து போச்சு, நான் தோந்தனா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான பதில் தான். என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும். அது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ஆளு, அவர் வந்து ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர். அவரையே தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்கன்னா இவங்க சாதாரண ஆள் கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு வி.எஸ். பாபு அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து தோக்கடிச்சிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜயனுடைய முகம்தான். அவரை தாண்டி வேற எதுவுமே இங்க கிடையாது. விஜயனுடைய ஆட்சியில நிறைய விஷயங்கள் நடக்குது, சம்பவங்கள் ரோலிங் ஆயிட்டு இருக்குது. பிரிஞ்சிருவாங்க, அப்படிங்க இப்படிங்க, 10 எம்எல்ஏக்கள் ஓடி போயிருவாங்க, வந்துருவாங்க, மாவட்ட செயலாளர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு உருட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து
அப்படி போறதுக்கான வாய்ப்பு விஜயன் வந்து கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவ யாருமே நாங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்கவே மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க. இப்படி பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரூமரா ஒரு பேசி விடுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு செய்தி நம்ம நம்ப வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ரூமரை கிளப்பணும், ஒரு பொய்யை கிளப்பணும். பொய்யை எந்த மாதிரி கிளப்பணும் பாத்தீங்கன்னா, அந்த வதந்தி எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறணும். இந்த நடிகருக்கும் சிறு உராய்சல் சண்டை வந்தது அப்படின்னு போட்டோம்னா அவங்க ரெண்டு பார்த்தே இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். ஆனா சண்டைன்னு போட்டு விட்டுருவாங்க. சண்டைன்னு போட்டோம்னா இவங்க ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க இடம் அவங்க ரசிகர்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு இதுக்குள்ள என்ன ஆகும், ரசிகர்களுக்குள்ள ஈகோ மூட்டுட்டோன்னா அவங்க ரெண்டு இதுக்கு மனசங்கடம் ஆயிரும். மனசங்கடம்னா உன்னோட நான் பெரிய படம் கொடுக்குறேன், உன்னோட நான் பெரிய தயாரிப்பாளர் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு இதுக்குள்ள ஈகோ ஆயிரும். அந்த ஈகோ நாளடைவில் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டுரும். ஆனா இன்னைக்கு போடுற விதை ஒரு நாளைக்கு மரமா முளைச்சிடும் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி ஒரு ரூமரை ஏற்படுத்தி அதை பூதமா மாத்தி அதை வந்து ஒரு பெரிய சண்டையை மாத்தி ஒரு சர்ச்சையை மாத்தி ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி விட்டுருவாங்க இந்த ஃபேக் ஐடிஸ். இந்த ஃபேக் ஐடிஸ் எந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா இப்படிதான் செயல்படுறாங்க. விஜயனுடைய இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருந்தார். என்ன பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டார் விஜய், அலுவலகத்துக்கு வந்தார் விஜய், சாப்பாடு எடுத்துட்டு வந்தார் விஜய், அவர் வாயால் அவரே சாப்பிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதெல்லாம் ஒரு நியூஸ்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, உதயநிதி அவர்கள். ஆனா அதைத்தான் நானும் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அது வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம இன்னுமே வந்து அந்த காலத்து அரசியலே பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம புது அரசியல், இந்த அரசியல் மக்கள் இப்ப 2K ஜென்சி கிட்ஸ்க்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்க, அதை ஈஸியா பண்ணுங்க. அதை ஏன் வந்து ரிஸ்க் எடுத்து பண்றீங்க, அவதூறு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அவங்கள பத்தி பேசாதீங்க, நீங்க அதை பண்ணுங்க. நீங்க அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து மக்கள் வந்து உங்களை பக்கம் திரும்பிடுவாங்க. நீங்க அவங்கள பேசுறதுனால மீண்டும் என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்றாரா அப்படின்னு தெரியாதவங்க கூட போய் பார்ப்பான். இப்போ வந்து நம்ம அதை வந்து கண்டுக்காம நம்ம வரிசையில் நம்ம புதுமையா நம்ம எதுவும் பண்ணும்போது மக்கள் வந்து இந்த பக்கம் திரும்புவாங்க. ஓ உதயநிதி சார் வர்றா இன்னும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்புவாங்க. இதே வந்து நம்ம அவங்கள பேசிட்டு இருந்தோம்னா அப்படி பண்ணாரா, நான் அந்த வீடியோ பார்க்காம விட்டுட்டேன் சொல்லிட்டு அந்த வீடியோ தேடி போய் பார்ப்பான். இதுதான் வந்து நீங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க எதையுமே வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்லாதீங்க. ரீல்ஸ் தான் இங்க நிறைய ரீல்ஸே ஒளிஞ்சிருக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா இனிமேலுக்கு வர காலங்கள்ல ரீல்ஸை பார்த்து தான் ஓட்டே போடுவான் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளும் ரீல்ஸா போட்டு தள்ளலாம். இப்ப திமுகவுக்கு ஆதரவா எத்தனையோ ரீல்ஸ் நம்ம போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். சரி ஓகே, வைகோவோட விஷயத்தை பாதியில் நிறுத்திட்டு பாத்தீங்களா, இதுதான் நான் வேற சப்ஜெக்ட் போனா அந்த சப்ஜெக்ட் நான் மறந்துடுவேன். அதுதான் மாதிரி தான் சாரி. இப்போ வைகோ அவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 தொகுதியிலும் வந்து கடைநல்லூர் சீர்காழி தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு மொத்தம் 8 தொகுதிகளை நின்று இங்க 8 தொகுதிகளை வந்து ஜெயிக்கணும், விஜயோட சேர்ந்து விசில் சின்னத்தில் ஜெயிக்கலாமா பம்பரம் சின்னத்தில் ஜெயிக்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு கருத்து கணிப்பே கிடையாது. நாங்க டெஃபினட்டா பம்பரம் சின்னத்தில் தான் நிப்போம்னு விஜய் என்கிட்ட பேசிட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலையை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் வந்து விஜயண்ணங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. அதையும் விஜயண்ணன் கண்டிப்பா நான் முடிச்சு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னா கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டி நாங்க காவிரிக்கு தண்ணி விட மாட்டோங்கிறான். அந்த பக்கம் என்னன்னா கேரளாக்கான குறுக்கு அணையை கட்டி நாங்க முல்லை பெரியாருக்கு தண்ணி விட மாட்டாங்கிறான். ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் தண்ணி வர்ற இடத்த அடைக்க போறாங்க. அடைச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி பஞ்சம் ஊறுபட்டது ஆயிரும். தண்ணி பஞ்சம் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப மலைநாடுகள்ல இருந்துதான் நம்மளுக்கு தண்ணி கீழே இறங்குது. அப்படி இறங்கும் போது நம்ம இறக்கத்துல இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இங்க மலைநாட்கள்ல இருந்து தண்ணி வரும்போதுதான் இந்த இடத்துல இருந்து நம்ம தஞ்சாவூர் வரலும் பாயுது, அந்த பக்கம் நிறைய இடத்துல போகுது. இப்ப இந்த 2 பக்கமும் அணை கட்டி நிறுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய கேள்விக்குறியாகும். தண்ணீர் பஞ்சத்துக்கு வந்து இப்ப இருக்கிறதை காட்டிலும் 10-15 மடங்கு அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம இத்தனை வருஷம் ஆண்டா நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் கட்டிய அணைகள் ஏராளம், அவர் வந்து பண்ணின ஒரு பணி ஏராளம். அதனாலதான் வந்து இன்னைக்கு நாங்க காமராஜர் ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கவே. இன்னைக்கு நேத்து புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட நாங்க காமராஜர் ஆட்சி கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. ஆனா இதுவே 30 வருஷம் கழிச்சு விஜயோட ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே, வைகோ அவர்கள் வெளியே வந்துருவாரா அப்படின்னு கேட்காதீங்க, அவர் வந்துட்டாரு ஆல்ரெடி. இன்னும் கையெழுத்து மட்டும் தான் போடல. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு
நாங்க இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு கையெழுத்து போடுறது அவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு சங்கடமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் வெளியே வர்றது இப்படி வருவாரா, இல்ல கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்துருங்க அவர்கிட்டன்னு சொல்லிட்டு கொடுக்க போறாரா, மொத்தத்தில் ஏதாவது ஒண்ணு நடக்க போது கண்டிப்பா வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% ரெடி பண்ணிட்டாங்க. சப்போஸ் இப்பயே இத்தனை கட்சிகளை விஜய் என்ன வளைச்சு போட்டாரு, இன்னும் எலெக்ஷன் நெருங்கும் போது டெஃபினட்டா சொல்றேன், இந்த திமுகவும் அதிமுகவும் தனித்தனியா 2 பேரும் நிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. என்ன தெரியுமா, 2031 பாருங்க நண்பர்களே, மக்களை பாருங்க மக்களே, ரெண்டும் திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பயணிக்க போகுது, ஒன்னா சேர்ந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மீட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் உண்மையிலே ஒரு விதத்துல இதாதான் இருக்குது. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி சேர்ந்து பயணிக்கலாம்னு ஐடியா பண்ண ஆளுங்க தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் பதவி ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவி வகிக்கட்டும், நாம வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் திமுகன்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயத்தை தானே அவங்க பேசுறாங்க, வேற எதுவும் இல்ல. இவங்க பண்ணாங்க, அது அவங்க வாய்மொழியா பேசுறாங்க. சரி, ஓகே, வைகோ அவர்கள் வெளியே வந்துருவாருன்னு கேட்டீங்களா, டெஃபினட்டா வந்துருவாரு, எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அவருக்கு ஒரு நிமிஷம் கூட பதவி இல்லாத இடத்துல அவருக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா யாரு ஆளுங்கட்சியோ அந்த இடத்துல இருப்பாரு தலைவர், அதுதான் அவருக்கு பிடிக்கும். சரி, ஓகே, அவர் வந்தாருன்னா எந்த மாதிரி நிலைப்பாட்டோட வருவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலைப்பாடு இல்லை, நாங்க உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். நாங்க இந்த மாதிரி பம்பரம் சென்டர் தான் போட்டிடுவோம், அதுதான். இனிமேல் வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்த முதல் கட்சி தமிழக வரலாற்றிய விஜயனுடைய கட்சி தான் சொல்லிட்டு அருளைக்கிற ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க, அவங்க அமைச்சர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. எம்எல்ஏக்களை வேணா காலம்புற இருந்துட்டு போலாம். இன்னைக்கு அதே இது, இன்னைக்கு பாருங்களேன், இந்தியன் முஸ்லிமுக்கு ஒரு அமைச்சர் பதவி, இவங்களுக்கு வன்னியர்ஸ் அவர்கள், அதாவது விசிகேவுக்கு ஒரு அமைச்சர் பதவி, இதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமைச்சர் பதவி, யாருக்கு, காங்கிரஸுக்கு ராஜ்யசபா சீட்டு, இதெல்லாம் யார் தருவா, அதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கறது, அதுதான் அது. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இவங்க யாருமே இதுவரையிலும் தொடர்ந்து பண்ணவே இல்லை. விஜயகரன் பண்ணுன்னு தான் ஒரே காரணம், எல்லாரும் திரும்பி வர்றதுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன், 2031 மட்டுமல்ல, இன்னும் 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு விஜய் அண்ணனுடைய ஆட்சியை யாராலும் அழிக்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த கூட்டத்தொடர் பார்த்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.